ஏய் என்னடி எனக்கு முன்னாடி எந்திரிச்சு உக்காந்துருக்க? டைம் எதுவும் ஆயிடுச்சா? டேய் இல்லையே. நீ ஏன்டா இந்த ஜீன் போட்டே தூங்குற? வேற எதுவும் உன்கிட்ட இல்லையா? என்கிட்ட எங்க ட்ராக்கு ட்ரௌசர்ஸ்லாமா இருக்கு. இனிமே தான் எடுக்கணும். சரி விடு. இன்னைக்கு ஈவினிங் நீ வேலை முடிச்சுட்டு வந்தோடனே போய் எடுப்போமா? வேணாம் வேணாம், நானே எடுத்துக்கிறேன். என்னடா வேணாங்கிற, நீயே எடுத்துக்கிறேங்கிற? ஏய் நான் அப்படி சொல்லலை. உனக்கு தெரியாதுல்ல, நான் இப்போ வேலை பார்க்க போகிறதே ஒரு ட்ரெஸ்ஸு கடை தான். ஓ அப்படியா? நம்ம சந்துரு இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு தான். ஆனால் இப்போ அவர் எனக்கும் ஃப்ரெண்டு தான். அவரை நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். நான் பார்க்குறப்ப எப்படி இருந்தா தெரியுமா? அவர் லவ் பண்ண பொண்ணு அவரை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். அதான் அதை தாங்க முடியாமல் டெய்லியும் குடிச்சு ஒரு மாதிரியா இருந்தார். ஆனால் நேத்தி போய் பார்த்தா அவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டாரு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஆள் இல்லை, இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இருங்க அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி நானும் நேற்று மதியத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் என்கிட்டே கேட்குறாரு, யாராவது வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு. அதான் நான் என் நிலமையை சொன்னேன். அப்புறம் என்னையும் சேர்ந்துக்க சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது தெரியுமா? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, வேலை போயிடும். இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கணும் அவசியமே கிடையாது. வீட்டு வாடகை, வண்டி, என்னென்னலாம் வேணுமோ இனிமேல் எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் எப்படி நான் கடையில் தானே இருப்பேன், அதெல்லாம் எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். சரி சரி சரி, நான் உனக்கு சுடு தண்ணி போட்டுட்டு அது சுடுற கேப்பில் நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் குரு, கயல் தண்ணி சுட்டுருச்சு, போய் குளிக்கிறியா? சீக்கிரமாக கிளம்பிடலாம். குரு நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலடா. வேலைக்கு போகலையா? என் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏய் அதெல்லாம் எதுவும் இல்லை. எங்களுக்கு இயர் எண்ட் ஆடிட்டிங், அதான் இன்னைக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுத்துட்டாங்க. இதே நீ நேத்தியே சொல்லவே இல்லை. இல்லடா, உனக்கு வேலை கிடைச்சதுன்ற சந்தோஷத்துல அப்படியே மறந்துட்டேன். எனக்கே இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டுமா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளில போகலாம். டேய் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போற. இன்னைக்கே போய் அவர்கிட்ட லீவ் கேட்டா அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரா? இன்னைக்கு போயிடு, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ நேத்தியே சொல்லியிருந்தீன்னா அவர்கிட்ட நான் ஒரு நாளுக்கு அப்புறமேட்டு வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். குரு டேய், உண்மையாவே நேத்தி உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல தானே சொல்ல மறந்துட்டேன். ஏய் எனக்கு அதெல்லாம் புரியுது. நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம சென்னை வந்ததுலேருந்து எங்கேயுமே பெருசாக வெளிலே போவே இல்லைடி. அதுக்காக நான் சொன்னேன். ஒரே ஒரு வாட்டி பீச் போனான், அதுலேயும் அவனே ஒருத்தனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டான். எனக்கும் ஆசை இருக்காதா என் ஆளை கூட்டிகிட்டு சென்னையில் இருக்க பீச்சு, மாலு, தேட்ரு, பார்க்கெலாம் சுற்றணுன்னு. அதனால் சொன்னேன். இல்லைனா நம்ம எங்கேயாவது வெளியூர் மாதிரி போகலாமா? வெளியூரா? வெளியூர்னா அங்கேயே தங்குறதுக்கு சொல்லலை, அந்த டூர் மாதிரிலாம் போவாங்களே, ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக சென்னை ஃபுல்லாகவும் சுற்றணும். ஓகே சார்.
தனியாக இருந்துப்பியா? டேய், நீ வீடு பார்க்க போகும்போது இந்த வீட்டில் நான் தனியாக தானடா இருந்தேன். அப்போ ஓகே தான். ஃபுட்டு நான் வேணா வாங்கி கொடுத்துட்டு போட்டா? ஐயோ டேய், நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஃப்ரீயாக வேலைக்கு போ. கூடிய சீக்கிரத்திலேயே நீயும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ம் பாய். பாய். பட்டி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம். எப்பவும் அவள் இந்த டைமுக்கு வந்துடுவா. டைம் இருக்குல்ல பட்டி, பார்ப்போம். ப்ரோ, எப்போ வந்தீங்க? ஒரு 1 hour இருக்கும் ப்ரோ. கால் பண்ணிக்கலாம்ல எனக்கு? இல்லை, நீங்கள் டிரைவிங்கில் இருப்பீங்கன்னு தான் கால் பண்ணல. சாரி ப்ரோ, டிராஃபிக், அதனால தான். ப்ரோ என்ன ப்ரோ சாரிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் தான் இந்த ஷாப்போட ஓனர். நான் வேலை பார்க்குறேன் தானே. உள்ளே உட்காந்துருந்தானே வெளில உட்காந்துருந்தானே பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ, தயவு செய்து இனிமேல் நான் ஓனரு, நீங்கள் லேபரு அப்பெல்லாம் பேசாதீங்க. சந்துரு மாதிரி நீங்களும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். நான் நேற்று சொன்னல, இதுவும் உங்கள் ஷாப் மாதிரி தான், ஓகேவா? சரிங்க ப்ரோ. ப்ரோ, நான் வேணால் இதே மாதிரி ஒரு கீ பண்ணி தந்துடுறேன். நான் வர லேட் ஆச்சுன்னா இனிமேல் நீங்களே ஷாப் ஓப்பன் பண்ணிடுங்க. ம் ஓகே ப்ரோ, கொடுங்க நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்தாங்க. ஆ, ஹலோ. கயல், சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க? டிராஃபிக்கில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களா? இல்லை சார். ஓ, என்ட்ரன்ஸில் இருக்கீங்களா? அப்போது என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுங்கள். நான் பார்க்கிங் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லைனா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும். சார் நான் இன்னும் வரல. வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கீங்களா? ஏன் வரலையா? கயல், இன்னைக்கு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், தெரியும்ல? தெரியும் சார். ஆனால் எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சார். கீழேயும் இல்லையா? வரலையா? வீட்டில் இருக்கலாம். என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, டேக் ரெஸ்ட். நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சாரி சார். இட்ஸ் ஓகே கயல், இதுக்காக நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? அதான் நான் திருச்சி போனேன்ல, நான் பார்த்துக்கிறேன்.
ப்ரோ கடை ஃபுல்லாகவே ட்ரெஸ் எல்லாமே ஆங்கரில் மட்டும்தான் மாட்டி வைக்கிறீங்க. செம்ம ஐடியா ப்ரோ இது. மற்ற எல்லா கடையிலையுமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுருப்பாங்க. கஸ்டமர் கேட்குறப்ப தான் எடுத்து ஓப்பன் பண்ணியே காட்டுவாங்க. வேணும்னா மட்டும்தான் வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. பாவம் வேலை பார்க்குற பசங்க தான் எல்லாத்தையுமே மடித்து வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை ப்ரோ. வர கஸ்டமரே எடுத்து பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கா நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க, பிடிக்கலையா அவங்களே மாட்டிட்டு போயிடுவாங்க. செம்ம ஐடியா. என்ன வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை மிச்சம். இது என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தான் ப்ரோ. நான் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆ சரிங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ, உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஆ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்ன அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கா, அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். என்ன கேட்டால் பார்ட்னர்ஸ்குள்ளே சண்டை வர்றது ரொம்ப நல்லது தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? சண்டை வரும்போது தான் ப்ரோ நம்ம பார்ட்னருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். லவ் பண்ண புதுசில் தான் பார்ட்னருக்கு ஒன்று பிடிக்கலனா அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சாக்ரிஃபை பண்ணிக்கிறது எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுவே போக போக வெறுப்பு உண்டாக்கிடும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வருக்கு எது பிடிக்குமோ அதை அவங்கள பண்ண விட்டுறணும். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்சத அவங்க பண்ணட்டும். ஆனால் எப்போவும் அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலனா ஏன் எனக்கு பிடிக்காத நீ பண்ணுறேன்னு கேட்டு சண்டை மட்டும் போட்டுறாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படி எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு நான் சண்டை போட்டேன்னா அதுக்கப்புறம் அவள் அதை பண்ணவே மாட்டா, மாற்றிப்பா ப்ரோ. இதுதான் ப்ரோ அதை விட டேஞ்சரே. ஏன்? இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தனக்கு பிடிச்சது பண்ண முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகிடுவாங்க. அதுதான் பிரேக்கப்பில் போய் முடியும் ப்ரோ. பிரேக்கப்பா? ஆனால் அதுவே தான் பார்ட்னருக்கு எது பிடிக்குமோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண விட்டா அந்த லவ் கண்டிப்பாக சக்ஸஸ்ல தான் முடியும். ப்ரோ, என்னடா இவன் அட்வைஸ்லாம் பண்ணுறான்னு தப்பாக எடுத்துக்கல? ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் வேறு. அன்றைக்கி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தப்பாக எடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு அன்றைக்கி நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ரோ, சின்ன விஷயமா நான் இவ்வளோ பெரிய கடை ஓப்பன் பண்ணதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம் தான். அன்றைக்கி நீங்கள் சொன்னதெல்லாம் நினச்சி நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எப்படிலாம் மாறி இருக்கு. அந்த மாதிரி தான் ப்ரோ, இன்றைக்கி நீங்கள் கொடுத்த அட்வைஸு கண்டிப்பாக என்னோடய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் ப்ரோ. ப்ரோ, ரூமில் 2 பார்சல் இருக்குது, அதெல்லாம் எடுத்து டேக் போட்டு மாட்டிடுங்க. சரி. ஒரு பார்சல் மட்டும் பார்சல் சர்வீஸில் மாட்டிக்கிச்சு, நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை ப்ரோ, பார்சல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அப்படியே வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்துட்டு இருக்கிற எல்லா பண்டிலையும் சேர்த்து மொத்தமாக ஹேங் பண்ணிடுறேன். இல்லை ப்ரோ, அது ஐடி ப்ராசஸ் சைன் பண்ணணும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நான் போனால் தான் எடுக்க முடியும், நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ரோ, கஸ்டமர் யாராச்சும் வந்தாங்கன்னா டேக்கில் இருக்க அமௌண்ட்டை பார்த்து பில் பண்ணிவிடுங்க. ஐயோ ப்ரோ, அந்த பில் போடுற மேட்ரு மட்டும் எனக்கு செட் ஆகாது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஈஸி தான், பண்ணிடலாம். இல்லை, ஈஸின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட பில் பண்ணுறதுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிக் கொடுக்குறேன். நாங்கள் எனக்கு காசு விஷயமா ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அதான் பயமாக இருக்குது ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி, ஓகே, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா டேக்கில் இருக்க அமௌண்ட்டை பார்த்து காசு வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பரும் வாங்கிக்கோங்க. நான் வந்தோடனே பில் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் பில்லிங் கற்றுக்கணும் ப்ரோ. கற்றுக்கிறேன் ப்ரோ. ஓகே. பட்டி என்னாச்சு? அவள் வரலையாம், வீட்டில் இருக்காளாம். அதான் ஏன்? இன்னைக்கு ஃபஸ்ட் டேவும் ட்ராவல் பண்ணக்கூடாது.
பிளான் பண்ணுறப்போலாம் மிஸ் ஆகுதுல்ல. இந்த வாட்டி அவளே மிஸ் ஆயிட்டா. புரியலை. என் கூட தனியாக ஃப்ளைட்டில் திருச்சிக்கு வந்தான்னு அவனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் அவள் பேக் அடிச்சிட்டா. ஆனால் நீ தான் திருச்சியே போக போகிறது இல்லையே. அது அவளுக்கு தெரியாதுல்ல. ஒவ்வொரு வாட்டியும் பிளான் பண்ணுறப்பெல்லாம் அவள் உன்கிட்டேருந்து தப்பிச்சிடுறா. என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, ஆனால் அவன்கிட்ட மாட்டிப்பா. எப்படி மாட்டுவா? அவள் தான் உன் கூட ஃப்ளைட்லேயே வரலையே. மாட்டுவா. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, என்ன வேணும்? சட்டை வேணும். என்ன மாதிரி சட்டை? தோ இந்த மாதிரி பூ போட்ட சட்டை. இதோ இந்த செகண்ட் ரோவில் இருக்குது, எடுத்துக்கோங்க. ம் எது ஓகேவோ பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி சரி. என்னங்கடா? எங்கள் 2 பேரையும் சேர்ந்த மாதிரி இந்த பீச்சில் ஃபோட்டோ எடுக்கணும். இவங்க மட்டும்தான் தனியாக உட்காந்துருந்தாங்க. ப்ரோ ம் என்னாச்சு, வேண்டாமா? இருக்கட்டும், நான் பிறகு வந்து எடுத்துக்கிறேன். அப்படிங்களா? சரி ஓகே. இவங்க மட்டும்தான் தனியாக உட்காந்துருந்தாங்க. ஹலோ. ஹலோ தம்பி, குருவா? ஆமாம் சொல்லுங்கள். மல்லிகா உன் நம்பர் கொடுத்துருந்தாப்பா. ஏதோ வேலை கட்டியிருந்தியா, டிரைவர் வேலை ஒரு வேக்கண்ட் இருக்கு. சரி நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதுக்கு உன் ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வர முடியுமா? அண்ணா எனக்கு வேலை கிடச்சிருச்சுண்ணா. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது ஃபுல் டைம் வேலைலாம் இல்லை, இது ஆக்டிங் டிரைவிங் தான். சரியா? அப்பப்போ அவுட் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி வேலைலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுப்பா. இல்லைண்ணா உண்மையிலுமே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்டோட கடை தான். நான் தான் இன்னும் மல்லிகா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. நான் சொல்லிடுறேண்ணா. அப்படியா? சரி. பாவம், நேற்று மல்லிகா தான் 10 வாட்டி கால் பண்ணிடுச்சு. நீ அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, சரியா? வேறு எதுனா வேலை வேணுன்னா கூட எனக்கு கால் பண்ணுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
இருக்கட்டும்பா, இதில் என்ன இருக்கு? ஹலோ குரு, மல்லிகா, எப்படிடா இருக்க? எப்பட்றா இருக்கியா? ஹே, என்ன ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ற மாதிரி பேசுற? நேத்தி தானே பேசுனேன். ஆமல்ல, நேத்து தானே பேசணும். ஆனா ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுற மாதிரி இருக்குடா. அப்படி ஆனா நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறப்ப என்ன சொல்லுவ? என்னடா நீ லீவ் போடலையா? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் இப்படி சொல்ல வேண்டியது. ஆனா இப்ப பார்த்தா ஏதோ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரிலாம் நடிக்கிற. நடிக்கிறேனா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நீ எப்பவுமே இங்க தான் இருப்ப அப்படின்றதுனால உன்னை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க இருக்கிறப்ப ஒருத்தவங்களோட அருமை தெரியாதுன்னு? சரி சரி, ஓகே ஓகே, நானும் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன். ம், சரிடா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ம், ஆமா, நான் உனக்கு ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தேன்னு அவங்களுக்கு நீ கால் பண்ணவே இல்லையா? இல்லை இல்லை, நீ நம்பர் அனுப்பணுன்னே நான் அவருக்கு கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணி பிஸின்னு வரவும் சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு எதுக்கு சும்மா இருக்கணுமேனு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நிறைய கடைகளில் போயிட்டு வேலை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் என் ஃப்ரெண்டு இருக்கார். ஏய், உனக்கு கூட அவரை தெரியும், அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு வந்திருந்தார்ல, அப்போ என் கூட ஒருத்தர் இருந்தார்ல. ஆமா. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸு கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அங்கே சும்மா வந்தேன். கடைசியில் அவர் கடையிலேயே எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நான் கடையில் தான் இருக்கேன். ஏய், சூப்பர்டா. பாத்தியா, வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும், உன் கடை எங்க இருக்கு? நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ வேணா வரியா? இல்லடா, ஓனர் இபி பில் கட்ட சொல்லியிருக்காரு. அதான் இபி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன்டா. ஹே, அவனுங்க எதுக்கு உன்னை எதுக்குலாம் அனுப்புகிறானுங்க? சூப்பர் மார்க்கெட்ல கரண்ட் பில் கட்டாம விட்டாங்க போல. காலையில இருந்து கரண்டே இல்லடா. அதான் இபி பில் கட்டலாமேன்னு வந்தேன்டா. ஆன்லைனில் கட்ட வேண்டியதானே அவனுங்க? இல்லடா, அதுக்கான டியூ டேட்லாம் முடிஞ்சிருச்சு போல. இனிமேல் கட்டணும்னா நேர்ல வந்தா கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். சரி ஓகே, அதுக்கு அவனுங்க போக வேண்டியதானே, உன்னை எதுக்கு அனுப்புகிறான்? அவன் ஆஃபீஸ் போயிட்டான்டா. அதுவும் இல்லாம அங்கிளுக்கும் முன்ன மாதிரி இப்போ உடம்பு நல்லா இல்லை. அதனால அவங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லி நானே வந்துட்டேன் குரு. அப்போ என்ன பண்ணு, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ இங்கே வந்துடு. அவனுங்க கேட்டானுங்கன்னா இபி ஆஃபீஸில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கோ. இல்ல குரு, உனக்கே தெரியும்ல, கடையில வேற யாருமே இல்லை. காலையிலேருந்து எந்த வியாபாரமும் பண்ணவும் இல்லை. அங்கே ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறி எல்லாம் அப்படியே கிடக்குடா. நான் போய் இன்னைக்கு சேல் பண்ணாதான்டா உண்டு. நான் வேணா இன்னொரு நாள் வரவா? நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா? இங்கே பாரு மல்லிகா, அவனுங்களாம் உன்னை வெறும் வேலை பார்க்குற பொண்ணா மட்டும்தான் பார்க்குறானுங்க. நீ தான் ஏதோ அவனுங்களுக்கு உண்மையாக இருக்குங்கிற பேரில் தேவையில்லாமல் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. புரியுதுடா, ஆனா என்ன பண்றது? சரி விடுடா, நான் இன்னொரு நாள் வரேன் குரு, கோச்சிக்காத. சரி ஓகே, வேலை கிடச்சிங்கிறத சொல்லன்னு தான் கால் பண்ணேன். நான் எதுக்கும் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வா. சரிடா. பார்த்து போ, ரீச் ஆகிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, சரியா? சரிடா, பண்றேன். இந்த வெயிலே போய் அலையிற, அது இவனுங்களுக்காக. பரவாயில்ல குரு, நான் பாத்துக்கிறேன். பாய். சரி ஓகே, பாய். லிங்கேஷ். சார். ஏய், உட்கார் உட்கார். இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு உன் பாஸும் கையிலும் இன்னைக்கு திருச்சி போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. திருச்சியா? சார், கையில் திருச்சியிலேருந்து தானே ஓடி வந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி சார் திருச்சி போவாங்க? டேய், அவங்க திருச்சி போகிறது யாருக்குமே தெரியாது. முக்கியமாக அவங்க பாய் ஃப்ரெண்டு தெரியாது. நீ பாட்டுக்கு உன் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறால,
அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லிட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த குரு கிட்ட சொல்லிட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக போகும்டா. சார் நான் ஏன் சார் அதெல்லாம் போய் சொல்ல போகிறேன்? இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இதில் கையல் டிக்கெட் இருக்குல்ல, ஆமாம் சார். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ம். அதே ஃப்ளைட்டில் எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஓகே சார். கேன்சல் பண்ண டிக்கெட்டையும் ஃப்ரெஷ்ஷாக போட்ட டிக்கெட்டையும் உன் பாஸ்க்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடு. ஓகே சார். டேய், நீ பாட்டுக்கு ஒர்க் ப்ரெஷரில் கேன்சல் பண்ண டிக்கெட்டை உன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தானே குரு, அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு போகிற. அப்படி மட்டும் சென்ட் பண்ணிட்ட அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன ஆகும் தெரியுமா? சென்ட் பண்ண மாட்டேன் சார். ப்ரோ என்ன ப்ரோ, என்னாச்சு பார்சல் ஆஃபீஸில்? ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே ப்ரோ, அப்போ நான் கீழே வெயிட் பண்ணுறேன். வந்தோடனே நான் பார்சலை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை ப்ரோ, அவங்களே மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படிங்களா? சரி ஓகே ப்ரோ, நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இது மட்டும்தான் பேலன்ஸ். இதுக்கும் நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டா அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ரெஸ்ட்டா? பரவாயில்ல ப்ரோ, இதில் என்ன இருக்குது? ஹலோ, அதே சேம் லொக்கேஷன் தானா? அங்கேயே அனுப்பிச்சிடுங்க. ஓகே. இவன் எதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறான்? என்னவா இருக்கும்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ? ஃப்ளைட் டிக்கெட் ப்ரோ. ஃப்ளைட் டிக்கெட்டா? பைத்தியக்காரன் மாற்றி அனுப்பியிருக்கான். சரிங்க ப்ரோ. கையில் எதுவும் ஊருக்கு போகிறாங்களா? கையலா? கையிலோட ஃப்ளைட் டிக்கெட் தான் ப்ரோ. கையிலோட ஃப்ளைட் டிக்கெட்டா? இவன் பேர் எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு? திருச்சி ஃப்ளைட் டிக்கெட். திருச்சியா? திருச்சிக்கு எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு? இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கு. இன்னைக்கு தான் ப்ரோ போட்டிருக்கு. இன்னைக்கா? குரு, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலடா. எங்களுக்கு இயர் அண்ட் ஆடிட்டிங், அதான் இன்னைக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுத்துட்டாங்க. இதே நீ நேத்தியே சொல்லவே இல்லை. உனக்கு வேலை கிடைச்சதுன்ற சந்தோஷத்தில் அப்படியே மறந்துட்டேன். எனக்கே இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. தனியாக இருந்துப்பியா? யூ டேய், நான் பார்த்துக்கிறேன்டா. அவங்க கூட இன்னொருத்தரும் போகிறாரு. இன்னொருத்தர்னா யாரு ப்ரோ? லிங்கேஷ்னு போட்டிருக்கா. கார்த்திக்னு போட்டிருக்கு ப்ரோ. கார்த்திக்கா? யார் கார்த்திக்கு? ஏன் ப்ரோ, உங்களுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, எனக்கு தெரியும். அது வேலை விஷயமா போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறமே நான் வேணான்னு சொல்லுவேன். அவனு வேணான்னு சொல்லிட்டா. அதான் அப்போ போட்ட டிக்கெட் போல். ஆனால் இன்றைக்கி அவள் ஆஃபீஸ்லாம் போயிட்டா. நான் தான் போய் ட்ராப் பண்ணிட்டுலாம் வந்தேன் ப்ரோ. ப்ரோ நீங்களும் கையிலும் திருச்சி தானே? ஆமாம் ப்ரோ. பார்த்து ப்ரோ, ஆஃபீஸ் விஷயமா திருச்சி போய் ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டிக்க போகிறாங்க. இல்லை இல்லை ப்ரோ, நான் தான் சொன்னேன்ல அவள் வேணான்னு. நான் வேணான்னு சொன்னேன்னு போல. அப்போ போட்ட டிக்கெட் போல. அதான் இப்போ எனக்கு அனுப்பியிருக்காங்க.
ஓகே ஓகே ப்ரோ. சரி நான் ஆ போகிறேன். சரி ஓகே. எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை போயிருப்பாளோ? என்ன பண்ணுறது? ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ. இப்போ தான் கையில்கிட்ட பேசினேன். அவள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டாளாம். ஓ அதுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அதை அனுப்புறதுக்கு பதிலாக இதை அனுப்பிட்டாங்கண்ணா. ஓகே ஓகே ப்ரோ. அவன் எதுக்கு கால் பண்ணானா? இல்லை, நான் கால் பண்ணும்போது என்ன சொன்னான்னா, வீட்டு சாவியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல், அதான் வெளில நிற்கிறா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நான் சீக்கிரம் போகிறேன் ப்ரோ. நாளையிலேருந்து சாவி வச்சுட்டு வந்துடுவேன் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்சல் வந்துட்டால் மட்டும் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து நாளைக்கு எடுத்து வச்சிடுறேன் ப்ரோ. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே. ஹலோ. ஹலோ, எங்கடி இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். வீட்லையா? அப்போ நீ நான் ஃபோன் பண்ணோன்னு எடுக்கல? குளிச்சிட்டு இருந்தேன்டா. ஏன் குரு, என்னாச்சு இவ்வளோ கோவமா இருக்க? உன் பாஸ் பேர் என்னடி? எதுக்குடா? உன் பாஸ் பேர் என்னன்னு கேட்டேன். ஏய், நான் சொல்றேன், என்னாச்சு? நீ சொல்ல வேணாம், நான் சொல்லட்டுமா? கார்த்திக் தானே? குரு, உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ உனக்கு ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுறேன், அதை பார்த்துக்கிட்டே இரு. 10 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன்.